அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்பும் ஜோதிட பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம். அதாவது தாலி பாக்கியம் தரும் தலையாய பொருத்தம் என்கின்ற தலைப்பிலே ஒரு பதிவினை நாம் இப்போது பார்க்க போகிறோம். பொதுவாக திருமணம் வயது வந்த ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ திருமணம் செய்து வைக்க பெற்றோர்கள் முயற்சிப்பார்கள். அந்த விதத்திலே ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பெற்றோர் அந்த ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜோதிடரிடத்திலே தருவார். அப்படி ஜோதிடரிடத்திலே தருகின்ற போது இவர்கள் 2 பேருக்கும் பொருத்தம் நன்றாக இருக்கிறதா, திருமணம் செய்தால் நன்றாக வாழ்வார்களா என்று அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள். அப்பொழுது ஜோதிடர் என்ன செய்வார் என்று சொன்னால், முதலிலே அந்த ஆணுடைய பிறந்த குறிப்பை பார்ப்பார். வருடம், மாதம், தேதி, நேரம், பிறந்த இடம் இவற்றை வைத்து ஒரு ஆணுடைய ஜாதக கட்டத்தை போடுவார். அதுக்கடுத்து பெண்ணுடைய பிறந்த வருடம், மாதம், தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இந்த அடிப்படையிலே பெண்ணுடைய ஜாதகத்தையும் போடுவார். இப்படி ஆணுடைய ஜாதகத்தையும் போட்டு பெண்ணுடைய ஜாதகத்தையும் போட்டு 2 ஜாதகத்தையும் கையிலே வைத்துக்கொண்டு இந்த 2 பேரும் ஒன்றாக சேர்ந்தால் சிறப்பாக வாழ்வார்களா என்று பொருத்தம் பார்த்து அந்த மணமகன் மணமகள் ஆகிய பெற்றோருக்கு அவர் தகவல் சொல்லுவார். அந்த விதத்திலே பார்க்கிற போது ஜாதக கட்டத்தை போட்டு அதிலே செவ்வாய் பொருத்தம் இருக்கிறதா என்று பார்ப்பார். 2, 4, 7, 8, 12 ஆண் ஜாதகத்திலே செவ்வாய் இருந்தால் பெண் ஜாதகத்திலையும் அதே போல் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்க வேண்டும். அப்படி செவ்வாய் இருந்தால் செவ்வாய் பொருத்தம் உண்டு என்று பொருள். அதே போல் ஆண் ஜாதகத்திலே 1, 5, 9, 2, 8 இந்த இடங்களிலே 1 என்பது உயிர் ஸ்தானம், 5 என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், 9 என்பது புண்ணியஸ்தானம், 2 என்பது குடும்பஸ்தானம், 8 என்பது ஆயுள் ஸ்தானம். ஆக இந்த 5 இடங்களிலே ராகுவோ கேதுவோ ஆண் ஜாதகத்திலே இருந்தால் அதே போன்ற அமைப்பு பெண் ஜாதகத்திலேயும் இருக்க வேண்டும். அது லக்னத்திலே இருந்தும் பார்க்க வேண்டும், ராசியிலே இருந்து பார்க்க வேண்டும், சுக்கிரனிலிருந்து பார்க்க வேண்டும். 3 வழியாக பார்த்து அது பொருத்தமாக இருந்தால் நாகப்பொருத்தம் உண்டு என்று பொருள். அதற்கடுத்து புத்திரபாக்கியம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். 5ஆம் வீடு புத்திரஸ்தானம், 5ஆம் வீட்டோன் புத்திரஸ்தானாதிபதி, புத்திரகாரகன் குரு. ஆகவே 5ஆம் வீடும் 5ஆம் வீட்டோனும் புத்திரகாரகன் குருவும் ஆண் ஜாதகத்திலே பலமாக இருந்து அதே போல் பெண் ஜாதகத்திலேயும் பலமாக இருந்தால்தான் அங்கே புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஒருவருடைய ஜாதகத்திலே புத்திரபாக்கியம் இருந்து அடுத்தவருடைய ஜாதகத்திலே புத்திரபாக்கியம் குறைவாக இருந்தால் அங்கே புத்திரபாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஆகவே அந்த புத்திரபாக்கியத்தையும் சரியாக கவனிக்க வேண்டும். அடுத்து குடும்பஸ்தானம். 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானம், 7ஆம் வீடு என்பது களத்திரஸ்தானம். ஆக 2ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆட்சியில் உச்சியில் பலமாக இருக்க வேண்டும். அதே போல் பஞ்சாயத்திலும் இருக்க வேண்டும். 7ஆம் வீடு களத்திரஸ்தானம், களத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பலமாக இருக்க வேண்டும். பாதக வீட்டிலோ அல்லது பாதக அதிபதியோ சேர்ந்து இருக்கக்கூடாது. இதே போன்ற அமைப்பு பெண் ஜாதகத்திலையும் இருக்க வேண்டும். பாதக அதிபதியோடு 7ஆம் வீட்டோனும் பாதக வீட்டிலே குருவோ சுக்கிரனோ 7ஆம் வீட்டோனும் இருக்கக்கூடாது. இந்த அமைப்பையும் பார்க்க வேண்டும். அடுத்து 2 பேருடைய ஜாதகத்திலேயும்
தொழில் ஸ்தானம், லாபகர ஸ்தானம், அயன சயன யோக போகஸ்தானம், சாதனை ஸ்தானம், அடுத்து நிலம் வீடு வாகனம் தோட்டஸ்தானம், இவையெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாமும் பார்த்து அடுத்து இந்த ஜாதகம் நிறைவாக இருக்கிறது என்று முடிவு செய்வார். அதற்கடுத்து முடிவு செய்து விட்ட பின்னாலே அதற்கடுத்து அவர் என்ன செய்வார், இந்த பொருத்தங்கள் பார்ப்பார். பொருத்தங்கள் என்று சொன்னால் 12 வகையான பொருத்தங்கள் இருக்கிறது. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசியாதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தம், விருட்ச பொருத்தம் என்று சொல்லி 12 வகையான பொருத்தங்கள் இருக்கிறது. இந்த 12 வகையான பொருத்தங்களிலேயும் எல்லா பொருத்தங்களும் சரியாக இருக்கிறதா, 1-2 பொருத்தங்கள் விடுபட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து அதற்கடுத்து அவர் முடிவு செய்வார். அப்படி முடிவு செய்கிற போது நட்சத்திர பொருத்தம், ஆணுடைய நட்சத்திரத்துக்கும் பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் இருக்க வேண்டும். அப்படி பொருத்தமுடைய நட்சத்திரத்தை தான் சேர்க்க வேண்டும். அதற்கடுத்து ஆண் ஜாதத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து அது தேவகணமா மனிதகணமா ராயசகணமா என்று பார்க்க வேண்டும். அதே போல் பெண் ஜாதத்தையும் பார்த்து தேவகணத்தை தேவகணத்தோடு, மனிதகணத்தை மனிதகணத்தோடு, ராஜசகணத்தை ராஜசகணத்தோடு சேர்க்க வேண்டும். அடுத்து மகேந்திர பொருத்தம். மகேந்திரம் என்பது புத்திரபாகியம் சம்பந்தமான பொருத்தம். இதை அதிலே மட்டும் பார்க்க முடியாமல், பொருத்தத்தில் மட்டும் பார்க்காமல் உள்கட்டமாக விளங்கக்கூடிய 5ஆம் வீடு புத்திரஸ்தானம், புத்திரபாகியம் சம்பந்தமான துறையை பார்க்கக்கூடிய குரு என்ற 3 பேரையும் வைத்து அந்த மகேந்திர பொருத்தத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். ஸ்திரீ தீர்க்கம் என்றால் சகல சம்பத்தோடு வாழ்வதும், நல்ல நீண்ட ஆயுளோடு மனைவி வாழ்வதும் பற்றிய பொருத்தம். அந்த பொருத்தமும் நன்றாக இருக்கிறதா என்பதை பார்த்து ஆராய்ந்து தெளிவ வேண்டும். அடுத்து யோனி பொருத்தம். யோனி பொருத்தம் என்று சொன்னால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விலங்குகள் உண்டு. அந்த விலங்குகள் பகை விலங்குகளாக இல்லாமல் இருக்க வேண்டும். ஆணுடைய நட்சத்திரத்திலே நட்சத்திரம் சிங்கமாக இருந்தால் பெண்ணுடைய நட்சத்திரம் யானையாக இருக்கக்கூடாது. யானை ஏன் என்று சொன்னால் சிங்கம் யானை பகை, புலி பசு பகை, நாய் மான் பகை, பூனை எலி பகை, குதிரை எருமை பகை, பாம்பு கேரி பகை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பகையான விலங்குகள் ஒருவருக்கொருவர் வரக்கூடாது. அப்படி இருந்தால் யோனி பொருத்தம் இருக்கிறது என்று பொருள். பகை விலங்குகள் இருந்தால் யோனி பொருத்தம் இல்லை என்று பொருள். அடுத்த ராசி பொருத்தத்தை ஜாதகர் ஜோதிடர் பார்ப்பார். இந்த ராசியும் அந்த ராசியும் பொருந்தக்கூடிய ராசியா, 6ஆகவோ 8ஆகவோ இருக்கக்கூடாது. சஷ்டாஷ்டகம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பெண்ணுடைய ராசியிலிருந்து ஆணுடைய ராசி 6ஆகவோ 8ஆகவோ இருக்கக்கூடாது. அதே போல் ஆணுடைய ராசியிலிருந்து 6ஆக 8ஆக இருக்கக்கூடாது. அதையெல்லாம் பார்த்து ராசி பொருத்தத்தை நிர்ணயம் செய்வார்கள். அடுத்து ராசியாதிபதி பொருத்தம். ஆணுடைய ராசி என்ன, பெண்ணுடைய ராசி என்ன, இந்த ராசிக்கு அதிபதி யார், அந்த ராசிக்கு அதிபதி யார், அந்த 2 ராசிக்கு அதிபதிகளும் நண்பர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக சூரியன் செவ்வாய் குரு இவர்களெல்லாம் ஒரு கூட்டணி நட்பு கிரகங்கள். புதன் சுக்கிரன் சனி இவர்களெல்லாம் ஒரு கூட்டணி நட்பு கிரகங்கள். ஆக ஆண் ராசிக்கு அதிபதி பெண் ராசிக்கு அதிபதி 2 பேரும் நட்பு கிரகங்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வார்கள். அந்த சம்பந்தியர்களும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்பது கணக்கு. அடுத்து வசிய பொருத்தம். இந்த வசிய பொருத்தம் என்பது காதல் திருமணம் செய்பவர்களுக்கு நிறைய வரும். அதற்கடுத்து இயற்கையாகவே ஜாதகத்திலேயும் தனுசு ராசிக்கு மீனராசி, விருச்சிக ராசிக்கு மேஷராசி, துலா ராசிக்கு ரிஷபராசி, மிதுன ராசிக்கு கன்னிராசி என்றெல்லாம் சில வசிய பொருத்தங்கள் வரும். அந்த பொருத்தத்தையும் பார்த்து செய்தால் இன்னும் மிகவும் சந்தோஷமாக அந்யோன்யமாக சிநேகமாக இருப்பார்கள். அடுத்து வேதை பொருத்தம். வேதை பொருத்தம் என்பது ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக்கொள்ளாமல் வாழக்கூடிய அந்த பொருத்தம். அடுத்து நாடி பொருத்தம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நாடி உண்டு. சிலேத்தம் நாடி, பித்த நாடி, வாத நாடி. அந்த நாடிகள் மாறி இருக்க வேண்டும். அதைக்கேற்ற மாதிரி நட்சத்திரங்கள் அமைந்து அந்த தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து விருட்ச பொருத்தம். விருட்சம் என்று சொன்னால் மரம். ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் உண்டு. அந்த 27 நட்சத்திரங்களும் 27 நட்சத்திர மரங்கள் உண்டு. அந்த மரங்களிலே பால் உள்ள மரம், பால் இல்லாத மரம் என்று இருக்கிறது. ஆக அந்த பால் உள்ள மரத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும்.
பால் இல்லாத மரமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் பெண்ணுக்கு பால் உள்ள மரமாக இருந்தால் புத்திரபாகியம் சீக்கிரம் கிடைக்கும், குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு பால் பாக்கியம் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அடுத்து இன்னொரு பெரிய பொருத்தம் என்ன என்று சொன்னால் ரஜ்ஜு பொருத்தம் என்று சொல்லுவார்கள். ரஜ்ஜு என்று சொன்னால் தாலி கயிறு என்று பொருள். அந்த ரஜ்ஜு பொருத்தம் என்பது முக்கியமாக இருக்க வேண்டும். இந்த 12 பொருத்தங்களிலே ரஜ்ஜு பொருத்தம் என்கிற பொருத்தம் தான் முக்கியமான பொருத்தம். அதுக்கு அடுத்த பொருத்தம் யோனி பொருத்தம். ஆக 12 பொருத்தங்களிலே ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் இருந்தால் மற்ற 10 பொருத்தங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் மற்ற 10 பொருத்தங்கள் இருந்தும் ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் இல்லை என்று சொன்னால் அந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது. அப்படியே யோனி பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை சேர்த்து விட்டால் கூட சேர்த்து விடலாம். ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை சேர்க்கவே கூடாது. ரஜ்ஜு பொருத்தம் தான் தலையான பொருத்தம். ஆக அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பார். 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு அதிபதி, 9 கிரகங்கள், 9 3 27 நட்சத்திரங்கள். அப்படி பார்க்கிற போது செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அதே போல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அப்படி பார்க்கிற போது இதில் ரஜ்ஜு பொருத்தம் என்று பார்க்கிற போது இதில் 5 வகையான ரஜ்ஜுகள் இருக்கிறது. சிரசு ரஜ்ஜு, கண்டரஜ்ஜு, உதரரஜ்ஜு, ஊரு ரஜ்ஜு, பாதரஜ்ஜு என்று சொல்லி 5 வகையான ரஜ்ஜுகள் இருக்கிறது. சிரசு ரஜ்ஜு என்று சொன்னால் தலை, சிரசு என்றால் தலை, கண்டம் என்றால் கழுத்து, உதரம் என்றால் இரத்தம், அடுத்து ஊரு என்று சொன்னால் தொடை, அடுத்து பாதம் என்று சொன்னால் பாதம். ஆக சிரசு ரஜ்ஜு, கண்டரஜ்ஜு, உதரரஜ்ஜு, ஊரு ரஜ்ஜு, பாதரஜ்ஜு என்று சொல்லி 5 வகையான ரஜ்ஜுகள் இருக்கிறது. இந்த 5 வகையான ரஜ்ஜுகளுக்கும் ஒவ்வொரு ரஜ்ஜுக்கும் இத்தனை நட்சத்திரங்கள் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்குப்படி பார்த்தால் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களும் சிரசு ரஜ்ஜிலே வரும். அதுக்கடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 6 நட்சத்திரங்களும் கண்டரஜ்ஜு என்று சொல்லப்படுவார்கள். இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரங்களும் கண்டரஜ்ஜு, அதாவது கழுத்தரஜ்ஜு என்று சொல்லுவார்கள். அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவை 3ம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரங்கள். புனர்பூசம், விசாகம், போரட்டாதி இவை 3ம் குரு பகவானுக்குரிய நட்சத்திரங்கள். இந்த 6 நட்சத்திரங்களும் உதரரஜ்ஜு என்று சொல்லுவார்கள். அடுத்து பரணி, பூரம், போராடம் சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரங்கள். அதாவது பூசம், மனுஷம், உத்திரட்டாதி சனி பகவானுக்குரிய நட்சத்திரங்கள். இந்த 6 நட்சத்திரங்களையும் ஊரு ரஜ்ஜு, அதாவது தொடரஜ்ஜு என்று சொல்லுவார்கள். அடுத்து அசோனி, மகம், மூலம் இவை 3ம் கேது பகவானுக்குரிய நட்சத்திரங்கள். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவை 3ம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரங்கள். இந்த 6 நட்சத்திரங்களையும் பாதரஜ்ஜு என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்த ரஜ்ஜு இப்போ சொன்னனே, இந்த சிரசரஜ்ஜு, கண்டரஜ்ஜு, உதரரஜ்ஜு, ஊரு ரஜ்ஜு, பாதரஜ்ஜு என்று சொல்லக்கூடிய இந்த 5 ரஜ்ஜுக்களும் பயங்கரமானவை. இந்த ரஜ்ஜுக்களிலே 2 நட்சத்திரங்களும் ஒன்றாக சேரக்கூடிய 2 மணமகன் மணமகள் 2 பேருடைய நட்சத்திரமும் ஒன்றாக இருக்கக்கூடாது. அதாவது உதாரணம் சொல்கிறேன். செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இது சிரசரஜ்ஜு என்று பொருள். இந்த செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரமாக விளங்கக்கூடிய மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் ஒரு ஆண்மகனுக்கு இருந்தால் அந்த மணமகளுக்கு இந்த 3 நட்சத்திரம் இருக்கக்கூடாது. அந்த மணமகளுக்கு இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரம் இருந்து அந்த 2 பேரையும் திருமணம் செய்ய யோசித்து திருமணத்தை முடித்து விட்டால் அதனாலே ஒரு பாதகம் வரும். அதாவது சிரசரஜ்ஜிலே யார் திருமணம் செய்கிறார்களோ இந்த மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரத்திலேயே மணமகன் மணமகள் 2 பேருக்கும் நட்சத்திரம் அமைந்து விடுமையானால் அவர்களில் கணவனாக விளங்கக்கூடிய அந்த மணமகனுக்கு அகால மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக எல்லோருக்கும் மரணம் என்பது உண்டு. மரணமில்லாத வாழ்வு யாருக்கும் கிடையாது.
ஆனால் 60 வயது 70 வயது தாண்டி எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம். முன்னே கணவன் போவான், பின்னே மனைவி போவாள், அல்லது முன்னே மனைவி போவாள், பின்னே கணவன் போவான். இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இளமை காலத்திலேயே அப்படி ஒரு அகால மரணம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கு வருகிறது என்று சொன்னால் அது இந்த சிரசரிஜீவன் காரணத்தினாலே வருகிறது. ஆகவே அந்த சிரசரிஜி இருக்கக்கூடிய சிரசரிஜியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மணமகனுக்கும் மணமகளுக்கும் வரக்கூடாது. அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரம் ஆணுக்கு இருந்தால் அந்த 3 நட்சத்திரங்களும் ஒரு நட்சத்திரமாக பெண்ணுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால், அப்படி சேர்த்து விட்டால், திருமணம் நடந்துவிட்டால், ஜோதிடர்களை கலந்து ஆலோசிக்காமல் காதல் திருமணமும் மற்ற வேறு விதமான திருமணத்தோடு செய்துவிட்டால் அடுத்து என்னாகும் என்று சொன்னால் புருஷனுக்கு மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த சிரசரஜிவிலே திருமணம் நடத்தாமல் இருக்க வேண்டும். சிரசரஜி நட்சத்திரத்திலே இருவருக்கும் நட்சத்திரம் அமையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து கண்டரஜி என்று சொன்னேன். கண்டரஜி என்று சொன்னால் கழுத்தரஜி. இந்த கழுத்தரஜி என்ன என்று சொன்னால் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரங்களும் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரங்களும் ஒன்று சேரக்கூடாது. சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். ஆக இந்த 6 நட்சத்திரங்களிலே ஒரு நட்சத்திரம் மணமகனுக்கு இருக்குமேயானால் இந்த 6 நட்சத்திரங்களிலே ஒரு நட்சத்திரம் மணமகளுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த 6 நட்சத்திரங்களை தவிர்த்து மீதி ஏதேனும் நட்சத்திரம்தான் வர வேண்டும். அப்படி மீறி இந்த நட்சத்திரத்திலே, இந்த 6 நட்சத்திரத்திலே ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயத்திலே 2 பேருக்கும் நட்சத்திரம் அமைந்து விடுமானால் அப்பொழுது அது கண்டரஜுக்கு வந்துவிடும். அதாவது சில காலங்கள், சில ஆண்டுகள் கழித்து மனைவி மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதுமை காலத்திலே மரணம் வரலாம். ஆனால் இளமை காலத்திலேயே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த கண்டரஜுவிலே வரக்கூடிய நட்சத்திரங்களிலே ஆணுக்கோ பெண்ணுக்கோ நட்சத்திரம் அமையக்கூடாது, மணமகனுக்கோ மணமகளுக்கோ நட்சத்திரம் அமையக்கூடாது என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து ஊர்வரஜ்ஜி என்று சொல்லுவார்கள், அதாவது உதரரஜ்ஜி என்று சொல்லுவார்கள். உதரரஜ்ஜி என்றால் ரத்தம், மார்புரஜ்ஜி என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த நட்சத்திரம் எவைவே என்று சொன்னால் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரமும் குரு பகவானுக்குரிய நட்சத்திரமும் உதரரஜ்ஜியிலே வருகிறது. அதாவது கிருத்திகை, உத்தரம், உத்திராடம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இவை குரு பகவானுக்குரிய நட்சத்திரங்கள். இந்த 6 நட்சத்திரங்களிலே ஒரு நட்சத்திரம் மணமகனுக்கு இருக்குமேயானால் மணமகளுக்கு இந்த 6 நட்சத்திரங்களிலே ஒரு நட்சத்திரம் கூட இருக்கக்கூடாது, வேறு நட்சத்திரமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த 6 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமே மணமகனுக்கும் மணமகளுக்கும் அமைந்து விடுமையானால், திருமணம் நடந்து விடுமையானால் அதனாலே அவர்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்னதான் குரு பகவான் ஆட்சியில் இருந்தாலும், 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 5ஆம் வீடும் பலமாக இருந்தாலும் புத்திர தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புத்திரர்கள் குழந்தை பிறந்து மரணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, அடிக்கடி கருச்சதை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரமும் குரு பகவானுக்குரிய நட்சத்திரமும் ஒன்று சேரக்கூடாது. ஆக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 6 நட்சத்திரங்களிலே 2 பேருக்கும் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய நட்சத்திரமாக அமையக்கூடாது என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து இன்னொரு ரஜ்ஜு, அதுதான் ஊரு ரஜ்ஜு. ஊரு என்று சொன்னால் தொடை என்று பொருள். பிரம்மாவனுடைய தொடையிலிருந்து பிறந்த காரணத்தினால் அந்த ஊர்வசிக்கு ஊர்வசி என்று பெயர். தொடையிலிருந்து பிறந்தனால் ஊர்வசி என்றானாள். அதே போல இந்த பரணி, பூரம், போராடம் இவை 3 சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இவை 3 சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமும் சனி பகவானுடைய நட்சத்திரமும் ஒன்று சேரக்கூடாது. அதாவது பரணி, பூரம், போராடம், பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இந்த 6 நட்சத்திரங்களிலே ஒரு மணமகனுடைய நட்சத்திரம் அமையுமானால் இந்த 6 நட்சத்திரங்கள் இல்லாத வேறு நட்சத்திரங்கள் தான் மணமகளுக்கு அமைய வேண்டுமே தவிர இந்த 6 நட்சத்திரங்களில் ஒன்றாக அமையக்கூடாது. அப்படி அமைந்தால் அது ஊரு ரஜ்ஜுவிலே வந்துவிடும். அந்த ஊரு ரஜ்ஜுவிலே அமைந்து அவர்கள் திருமணம் நடந்து முடிந்துவிட்டால்
எதிர்பாராத ஜோதிடரை கலக்காமல் இந்த திருமணம் நடந்து முடிந்து விட்டால் பண நஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி பணம் திருடு போய் கொண்டே இருக்கும். அடிக்கடி பணம் கொள்ளை போய் கொண்டே இருக்கும். எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையிலே தோல்வி முகமாகவே இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ரஜ்ஜுவிலே, இந்த ஊரு ரஜ்ஜுவிலே திருமணத்தை நடத்தக்கூடாது என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கடுத்து இந்த ரஜ்ஜு பாதரஜ்ஜு என்று சொன்னால் அஸ்வினி மகம் மூலம் இவை மூன்றும் கேதுவனுடைய நட்சத்திரங்கள். ஞானமோட்சகரன் கேதுவுக்கு இந்த 3 நட்சத்திரங்கள். அதே போல் புத்திகாரகன் கல்விகாரகன் புதனுக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி 3 நட்சத்திரங்கள். ஆக அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 6 நட்சத்திரங்களிலே ஒரு மணமகனுடைய நட்சத்திரம் இருக்குமேயானால் இந்த 6 நட்சத்திரங்களை தாண்டி வேறு நட்சத்திரங்கள் தான் மணமகளுக்கு இருக்க வேண்டும். அப்படி இந்த 6 நட்சத்திரங்களிலேயே ஒரு நட்சத்திரம் மணமகளுக்கும் அமைந்துவிட்டால், ஜோதிடரை கலைக்காமல் அவர்கள் திருமணம் செய்துவிட்டால், ஒரு காதல் திருமணமாகவோ அமைந்துவிட்டால் அதனாலே என்ன ஆகும் என்று சொன்னால், பிரயாணத்திலே நஷ்டம் வரும். அவர்கள் பஸ் பிரயாணம் செய்தாலும் சரி, ரயில் பிரயாணம் செய்தாலும் சரி, விமான பிரயாணம் செய்தாலும் சரி, அல்லது நடைபாதை பிரயாணம் செய்தாலும் சரி, எப்படி ஒரு பிரயாணத்தை அவர்கள் செய்தாலும் அந்த பிரயாணத்தின் மூலமாக அவர்களுக்கு நஷ்டங்கள், கஷ்டங்கள், காயங்கள், அடுத்து உடல் குறைபாடுகள், அதாவது விபத்துக்கள், இவைகளெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தான் நம்முடைய ஜோதிட மேதைகளெல்லாம் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு 3 நட்சத்திரங்களை போட்டு, அந்த 9 கிரகங்களுக்கும் 9, 3, 20 நட்சத்திரங்களையும் போட்டு, இந்த 27 நட்சத்திரங்களிலே ஒரு 6 நட்சத்திரங்கள் ஆணுக்கு இருந்தால் அதே 6 நட்சத்திரங்கள் பெண்ணுக்கு இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து அதற்காக சில விதிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். அந்த விதிமுறைகளின்படி நாம் போவோமேயானால் இந்த ரஜ்ஜு பொருத்தத்திலே நாம் வெற்றி பெறலாம். அந்த ரஜ்ஜு பொருத்தத்திலே வெற்றி பெற்றால் தீர்க்க சுமங்கலியாக பெண் இருப்பாள், நீண்ட ஆயுளோடு கணவன் இருப்பான். அடுத்து புத்திர தோஷம் ஏற்படாது, பண நஷ்டம் ஏற்படாது, பிரயாணத்திலே நஷ்டம் ஏற்படாது. ஆகவே இந்த 12 வகையான பொருத்தங்களிலேயும் மிகச்சிறந்த பொருத்தம் எது என்று சொன்னால் நம்பர் 1 பொருத்தம். அதாவது ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்றுன்னு திருவள்ளுவர் சொன்னார். முதல் பாவம் எதுன்னா கொல்றது, 2வது பாவம் என்னன்னா பொய் சொல்கிறதுன்னுவார். ஆக நம்பர் 1 பாவம் கொல்றது, நம்பர் 2 பாவம் பொய் சொல்கிறது. அதே போல் நம்பர் 1 பொருத்தம் எது என்று சொன்னால் இந்த ரஜ்ஜு பொருத்தம், நம்பர் 2 பொருத்தம் எது என்று சொன்னால் யோனி பொருத்தம். ஆகவே மற்ற 10 பொருத்தங்கள் இருந்தால் கூட இந்த 2 பொருத்தங்களும் இருந்தால் செய்யக்கூடாது. அப்படியே இந்த 2 பொருத்தங்களிலே யோனி பொருத்தம் இல்லாமல் கூட திருமணத்தை செய்து விடலாம். ஆனால் இந்த ரஜ்ஜு பொருத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த மாங்கல்ய பொருத்தம், தாலி பாக்கிய பொருத்தம் இல்லாமல் ஒரு திருமணத்தை நடத்தக்கூடாது. ஆகவே இந்த ரஜ்ஜு பொருத்தம் என்பது முக்கியமாக இருக்க வேண்டும். அதை ஜோதிடர்கள் மூலம் நீங்கள் அணுகினால் அவர் நிச்சயமாக ரஜ்ஜு பொருத்தம் இருக்கக்கூடிய நிலையிலே அந்த மணமகளுக்கு திருமண ஏற்பாட்டை, திருமண பொருத்தத்தை அவர் வெற்றிகரமாக நடத்தி வைப்பார். ஆக அந்த திருமண பொருத்தம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் அதற்கு முதல் பொருத்தமாக விளங்குவது ரஜ்ஜு பொருத்தம். அடுத்த பொருத்தம்தான் யோனி பொருத்தம். அடுத்த பொருத்தங்கள் தான் மற்ற பொருத்தங்கள். ஆக மற்ற 10 பொருத்தங்கள் இல்லாவிட்டாலும் ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் இருக்க வேண்டும். அப்படி யோனி பொருத்தம் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, ரஜ்ஜு பொருத்தம் என்பது முக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு விருந்திற்கு போகிறோம், அங்கே சோறு இருக்கிறது, குழம்பு இருக்கிறது, பொரியல் கூட்டு இருக்கிறது, மீதி அப்பளம் இல்லை, சிப்ஸ் இல்லை, ஊறுகாய் இல்லை, மற்ற ஸ்வீட்ஸ், மற்ற சின்ன சின்ன பொருள்கள் இல்லை. அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஊறுகாய் இருந்து, அப்பளம் இருந்து, சிப்ஸ் இருந்து, ஸ்வீட் இருந்து, அங்கே சோறு இல்லை, குழம்பும் இல்லை, காய்கறி கூட்டு இல்லை என்று சொன்னால் அது விருந்தாகி விடாது. அப்படியே காய்கறி கூட்டு இல்லாவிட்டால் கூட சோறு குழம்பு இருந்தால் சாப்பிட்டு விடலாம். அதே போல் யோனி பொருத்தம் இல்லாவிட்டால் கூட அந்த ரஜ்ஜு பொருத்தம் இருந்தால் இந்த திருமணத்தை நடத்தி விடலாம். ஆகவே அன்பர்களே, ஜோதிட அன்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே,
ஜோதிடம் கற்கக்கூடிய ஜோதிட பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த திருமண பொருத்தத்தை பார்க்கிற போது, எல்லா விதமான பொருத்தங்களையும் பார்க்கிற போது, 12 வகையான பொருத்தங்களையும் பார்க்கிற போது, அதிலே ரஜ்ஜு பொருத்தம் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். யோனி பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த 2 பொருத்தங்கள் இருந்தால்தான் மற்ற பொருத்தங்கள் இருக்க வேண்டும். இந்த 2 பொருத்தங்கள் இல்லாமல் வேறு எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் அதில் பிரயோஜனமில்லை. ஆகவே தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசியாதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தம், விருட்ச பொருத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 12 வகையான பொருத்தங்களிலே ரஜ்ஜு பொருத்தம் என்பதுதான் தலையாய பொருத்தம். அது மாங்கல்ய பாக்கியத்தை தரக்கூடிய பொருத்தம், கணவனுக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடிய பொருத்தம், விதவா யோகத்தை தராத பொருத்தம், தாராதோஷத்தை தராத பொருத்தம். மனைவி இறந்துவிட்டால் தாராதோஷம் என்பார்கள், கணவன் இறந்துவிட்டால் விதவா யோகம் என்பார்கள். ஆக விதவா யோகத்தையும் தாராதோஷத்தையும் தராத ஒரே ஒரு பொருத்தம் இந்த ரஜ்ஜு பொருத்தம். ஆகவே இந்த ரஜ்ஜு பொருத்தம் இருக்கக்கூடிய முறையிலே திருமண பொருத்தத்தை பார்த்து ஜோதிடர்கள் அமைக்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே அன்பர்களே, இந்த தாலி வாக்கியம் தரும் தலையாய பொருத்தம் என்ற தலைப்பிலே அடியேன் சொல்லிய இந்த பதிவினை கவனமாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் மிகவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவினை அமைதியோடு, பொறுமையோடு, நிதானத்தோடு பேசி முடிக்கின்ற வரை, கடைசி வரை கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்களே, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றி, வணக்கம்.